வணக்கம் நண்பர்களே. டெலிவரி டேட் நெருங்கிடுச்சு. ஆனால் இன்னும் டெலிவரி பெயின் வரல. நேச்சுரலாகவே இயற்கையாகவே பிரசவ வலியை தூண்டுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நார்மலாகவே எப்போவும் எல்லாருக்கும் எப்போ டெலிவரி பெயின் வரும் அப்படின்னா 36 வாரங்கள் முடிந்ததுக்கு அப்புறமா எப்போ வேணால் நம்ம டெலிவரி பெயின் எதிர்பார்க்கலாம். இப்படி 36, 37 வாரம் 38 வாரங்கள் இருக்கும். ஆனால் இந்த டெலிவரி பெயின் வரல அப்படின்றவங்களுக்கான வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு நிப்பிள் ஸ்டிமுலேஷன், அதாவது மார்பக காம்புகளை தூண்டுறது. 1 மணி நேரத்துக்கு 3 தடவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு உங்களால் எத்தனை தடவை முடியுமோ நீங்கள் அத்தனை தடவை மார்பக காம்புகளை தூண்டினீங்க அப்படின்னா அது மூலமாக ஆக்சிடோசின் அப்படின்ற ஹார்மோன் செக்ரேட் ஆகி உங்களோட பிரசவ வலியை அது தூண்டும். அதுக்கடுத்து அன்னாசி பழம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஃபஸ்ட்டில் அன்னாசி பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டில் சாப்பிட்டோம் அப்படின்னா அன்னாசி பழத்தில் இருக்க ப்ரோமலைன் அப்படின்ற நொதி கர்ப்பப்பை வாய் அதிகமாக சுருங்கி வெளியே ஹெல்ப் பண்ணி ஃபஸ்ட்டில் இது என்ன பண்ணும் அப்படின்னா பேபியை அபார்ட் பண்ணிடும். அதனால இதை நீங்கள் டெலிவரி டைம் நெருங்குற டைமில் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி பெயின் கர்ப்பப்பை வாய் சுருங்கி வெளியேறதுக்கு இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கடுத்து இஞ்சி சாப்பிட்றது. இஞ்சி நார்மலாகவே நல்ல ஒரு மலமிறக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இது குடல் இயக்கத்தை அதிகப்படுத்தும். அப்படி குடல் இயக்கம் அதிகமாகிறது மூலமாக உங்களோட கர்ப்பப்பை வாய் தானாகவே நல்ல சுருங்கி வெளியிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணி பிரசவ வலியை உங்களுக்கு தூண்டும். அதுக்கப்புறம் நடைப்பயிற்சி. நீங்கள் உங்களுக்கு உடம்புல எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு வாக்கிங், நடைப்பயிற்சி. நீங்கள் எந்த அளவுக்கு நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட இடுப்பு எலும்புக்குள்ளே குழந்தையோட தலை நல்லபடியாக இறங்கி அது உங்களுக்கு பிரசவ வலியை தூண்டும். அதுக்கடுத்து ஆமணக்கெண்ணெய், அதாவது கேஸ்டர் ஆயில். நீங்கள் எப்போவுமே வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சுடுதண்ணீர் வச்சு குளிக்கிறதுக்கு 5 மினிட்ஸ் முன்னாடி இந்த ஆமணக்கெண்ணெயை உங்கள் இடுப்பு சுற்றி நல்லா தேய்ச்சி மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு குளிச்சிங்க அப்படின்னா இந்த ஆமணக்கெண்ணெய் இடுப்பு எலும்பு தசைகள் இருக்கு இல்லையா, அது விரிவடைஞ்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு சிலர் டெலிவரி டேட் நெருங்குற டைமில் விளக்கெண்ணெய் ஆம்லேட் அப்படின்னு சாப்பிடுவாங்க. நீங்கள் அப்படியும் கூட ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெறும் ஒரு சொட்டு மட்டும் இந்த ஆமணக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் நீங்கள் வாய் வழியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களோட மலக்குடல் இயக்கத்தை அதிகப்படுத்துறது அது மூலமாக உங்களுக்கு கர்ப்பப்பை வாய் சுருங்கி வெளியும். ஒரு ட்ராப் தான் எடுத்துக்கணும். அதை விட நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ப்ராப்ளம் ஆயிரும். அதனால் ஒரு ட்ராப் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து செக்ஷுவல் ஆக்ட். டெலிவரி டைம் நெருங்குற டைமில் நீங்கள் செக்ஷுவல் ஆக்டில் இருந்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஆக்சிடோசின், ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸ் எல்லாமே அதிகமாக சுரக்கும். இந்த ஹார்மோன் எல்லாமே உங்களோட கர்ப்பப்பை வாய் சுருங்கி வெளியிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி பிரசவ வலியை உங்களுக்கு தூண்டும். இந்த வீடியோ சொல்லியிருக்க எல்லாத்தையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிரசவ வலி வந்துடும். இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.